வணக்கம் நேயர்களே, ஆயுத எழுத்திற்கு உங்களை வரவேற்பது நான் கார்கே. நேற்று தமிழகம் வந்த உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பாஜக நடத்திய பூத் கமிட்டி மாநாட்டில் கலந்து கொண்டார். அவருடைய பேச்சு அரசியல் அரங்கத்தில் திமுக கூட்டணியை நாங்கள் அப்புறப்படுத்துவோம் அப்படின்றாரு. அதே நேரத்தில் உதயநிதி, ராகுல் உள்ளிட்டோர்லாம் ஆட்சி அமைக்க நினைக்கிறாங்க, நாங்கள் அதை ஆட்சி அமைக்கவே விடமாட்டோம் அப்படின்ற விஷயங்களை முன்வைத்து அதிமுக பாஜக கூட்டணி நாடாளுமன்ற தேர்தலில் தனித்தனியாக நின்னோம், 39% ஓட்டுக்களை வாங்கியிருக்கோம், இந்த எலெக்ஷனில் ஒர்க் பண்ணால் ஆட்சியை பிடிச்சிடலாம், கண்டிப்பாக ஆட்சி அமைப்போம் அப்படின்றாரு. தமிழ்நாட்டில் ஒரு மிகப்பெரிய ஊழல் ஆட்சி நடக்குது அப்படின்னு பெரிய பட்டியலையே வெளியிட்டார் அமித்ஷா. இதற்கு பதிலடி கொடுத்திருக்கிறது திமுக. எங்களுடைய முதலமைச்சர் அறிவாலயத்திலிருந்து வருவார், ஆனால் உங்களுடைய முதலமைச்சர் நாக்பூரிலிருந்து தான் வருவார் அப்படின்ற குற்றச்சாட்டுக்களை திரு ஆராசா முன்வைக்கிறார். தமிழகத்துடைய முதலமைச்சரை இன்னொரு மாநிலத்தவரான அமித்ஷா எப்படி தேர்வு செய்ய முடியும், அமித்ஷா எப்படி அதை சொல்ல முடியும் அப்படின்னு கேட்குறார். அதிமுக பாஜக கூட்டணியை மக்கள் விரட்டி அடிக்க போகிறாங்க பாருங்க அப்படின்னும் அவர் குற்றச்சாட்டை முன்வைக்கிறார். உதயநிதி, ராகுலை ஆட்சிக்கு வரவிட மாட்டோம், பலிக்குமா அமித்ஷாவின் கணக்கு, விரிவாக விவாதிக்கிறோம் சிறப்பு விருதுகளோடு. அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் நினைக்கிறார், நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து பாஜக தரப்பிலிருந்து இளைஞரணி தலைவர் திரு எஸ் ஜி சூர்யா, நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். தொடர்ந்து திமுக தரப்பிலிருந்து செய்தி தொடர்பாளர் திரு சூர்யா வெற்றிக்கொண்டான், அவரின் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். திரு சூர்யா வெற்றிக்கொண்டான், என்டிஏ ஆட்சி தான் அமைய போகுது, நாங்கள் வாங்கியிருக்க ஓட் பர்சன்டேஜ்லாம் பார்த்தீங்களா, தமிழ்நாட்டில் பெரிய அதிருப்தி இருக்குது, எங்களுடைய கூட்டணி வெல்ல போகுது அப்படின்னு தான் நேற்று அமித்ஷா சொன்ன செய்தி. அவர்கிட்டருந்து வேறு ஏதாவது எதிர்பார்ப்போமா என்ன? அவர் ஏதாவது திடீர்னு வந்து பிஜேபியும் ஏடிஎம்கேவும் வீக்காக இருக்குது, இந்தியா கூட்டணி தான் ஆட்சி அமைக்க போகுதுன்னா சொல்லுவார். அவர் எங்கே போய் பேசினாலும் இதை தவிர வேறு எதுவும் அவர் சொல்ல போகிறதில்ல. அவருக்கே தெரியும் எந்த பாசிபிலிட்டியும் இங்கே இல்லைன்னு. நான் என்ன திரும்பி கேட்குறேன், யார் அமித்ஷா? தமிழர்களோட நலனை காத்த தியாகியா அல்லது தமிழர்களை எதிர்த்த துரோகியா? நாங்கள் இதை கேட்க மாட்டோமா? மத்திய உள்துறை அமைச்சர், ஒரு உள்துறை அமைச்சர், எங்களுக்கெல்லாம் உள்துறை அமைச்சரா இல்லை ஒன்லி தமிழ்நாட்டில் திமுகவை தாண்டி தமிழர்களுக்கு இல்லாத உள்துறை அமைச்சரா? தமிழர்களை திருடன்னு பேசின வாய் யார்? அமித்ஷா வாய் தான். இன்றைக்கி தமிழர்கள்ட்ட வந்து விடமாட்டோம், அதுவும் யாரை விடமாட்டோம், உதயநிதி ஸ்டாலினையும் ராகுலையும் முதல்வராக விட மாட்டோம். இவரை முதல்வராக, அவரை பிரதமராக. நான் என்ன கேட்குறேன், இதை யார் முடிவெடுக்கிறது? மக்களா, மன்னராட்சியா, மக்களாட்சியா? மன்னராட்சினா அமித்ஷா முடிவு பண்ணட்டும், மக்களாட்சினா மக்கள் முடிவு பண்ணட்டும். யார் முடிவு எடுக்கணும்? அமித்ஷா விட மாட்டேன்னா அவர் தனிப்பட்ட முறையில் பண்ண போறாரா? ஒரு கட்சியை வச்சு மக்கள் ஆதரவை பெற்று ஆட்சி அமைக்க போறோம். அது என்னது? அது வந்து நீங்க பேசிட்டு போங்க. திமுக செய்யாத அத்தனையும் நான் செய்கிறேன், இந்த திமுக மேலே இவ்வளோ குற்றச்சாட்டு இருக்கு, நான் பகிரங்கமாக எடுத்து பட்டியல் போடுறேன், விட்டு பாருங்க. நாங்கள் விடுறோமே பட்டியலை. 7.5 லட்சம் கோடி ஊழல் என்னாச்சுன்னு நாங்கள் கேட்குறோம். ரஃபேல் ஊழல் என்னாச்சுன்னு நாங்கள் கேட்குறோம். 5 லட்சம் கோடிக்கு ஹெராயின் பிடிப்பட்டது, போதைப் பொருள் என்னாச்சுன்னு கேட்குறோம். இவர் மாநிலத்திலேருந்து கேட்குறோம். உள்துறை அமைச்சரை யார பூரி சாவியை திருடிட்டு வந்த ஆள் யாருன்னு கேட்டிங்களே, இந்த கோயில் சாவி அவன்கிட்ட இருக்குன்னு இதுவரைக்கும் கண்டுபிடிச்சிங்களா? கேட்டோம். நாங்கள் இவ்வளோ கேள்வியை கேட்குறோம். அவர் அங்கே வந்து உட்காந்துக்கிட்டு உதயநிதி, உதயசூரியன் சின்னம், இந்த ரெண்டை கண்டு அமித்ஷாவுக்கு என்ன பேதி போகுமா? சார் நான் கேட்கலாம் தாண்டி சார் எங்களை பார்த்தா பயம்னு சொல்கிறாரு. இல்லை, பயம்ன்றது நாகரிக வார்த்தை, நீங்கள் பயன்படுத்த நாகரிக வார்த்தை இல்லை, அதை பயன்படுத்த. சரிங்க சார், நான் மாத்திரை கூட வாங்கி தரல சார், நான் பேச்சுக்கு தான் சொல்கிறேன். அவர் பேசுகிறதெல்லாம் நான் விமர்சனமாக எடுத்துக்க மாட்டேன். இப்போ எவரோ ஒருத்தர் எங்களை மாமா அது சொல்கிறார், யாரோ ஒருத்தர் இப்போ எங்களை சொன்னார் அங்கிள் அப்படின்னாரு. நாங்கள் கோச்சிக்கிட்டோமா, பரவாயில்ல மாப்பிள்ளைன்னு தான் சொல்லுவோம். என்ன ஆகிட போகுது? அவர் மாமான்னாருன்னா நாங்கள் மாப்பிள்ளை போயிட்டு வா மாப்பிள்ளை பார்த்து பிடிங்கிட்டு போயிட போகிறான்னு முடிஞ்சு போச்சு. நாங்கள் அதெல்லாம் பார்த்துட்டு வந்த கை. இந்த மாதிரி அமித்ஷா வேணால் திரும்பியும் 100 முறை இல்லை. அதில் இன்னொரு நுண்ணியமாக பாருங்கள், இந்த 2 கட்சிகளுடைய நோக்கம் வாரிசு அரசியலை கொண்டு வர்றது, இந்த தேர்தலை விட்டால் இவங்க வந்துடுவாங்க அப்படின்னு மக்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறாரு அப்படின்னு பார்க்கலையா சார்? நான் என்ன கேட்குறேன், தமிழக மக்களோட நலனை கருதி அமித்ஷா நான் இவ்வளவும் உங்களுக்காக பண்ணிட்டேன், வாரிசுக்கு வழி விட்டுறாதீங்கன்னு சொன்னால் இந்த மக்கள் எடுக்கிற முடிவை வச்சு பின்பார்க்கலாம். நான் கேட்குறேன், அமித்ஷாவோட பையன் யார்? ஜெய்ஷா. அவர் யார்? மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வாரிய தலைவராக வச்சுருக்கீங்களா? அது அந்த கமிட்டி தேர்வு பண்ணு. கமிட்டி அது யாரால? உங்கள் புள்ளங்கிறதுனால. அதெல்லாம் நீங்கள் எடுக்கிற முடிவாக இருக்கட்டும். ஆனால் இங்கே நாங்கள் எங்கள் புள்ளன்னு சொல்லிட்டு நேரடியாக பிடிச்சிட்டு வந்து துணை முதலமைச்சர் ஆக்கலை, நேரடியாக பிடிச்சி வந்து மந்திரி ஆக்கலை, நேராக கூட்டு வந்து அசம்பிளியில் உட்கார வைக்கல.
எலெக்ஷனில் பிடிச்சி தள்ளி விட்டோம், மக்கள்கிட்ட தள்ளி விட்டோம் சார். முடிஞ்சால் போய் மக்கள் சேவை செஞ்சுட்டு மக்கள்கிட்ட போய் நன்மதிப்பு இருந்தால் ஓட்டு வாங்கிட்டு உள்ளே வாப்பான்னு தள்ளி தான் விட்டார். யார் அன்னைக்கு வந்து அமித்ஷா பேசுறது? யார்? அமித்ஷா சொல்றாங்க. மக்கள்கிட்ட உங்களை செல்வாக்கு இழக்க செய்வோன்றதான் அந்த பொருள். தமிழக மக்கள் அது முடிவெடுப்பாங்க. அதில் நாங்கள் மட்டும் பின்வாங்கலை, நாங்கள் தெளிவாக இருக்கோம். அமித்ஷாவுக்கு துணிச்சலும் தெம்பும் திராணியெல்லாம் இருந்தால் ஒன்று சொல்கிறாரு. இப்போ கூட அதில் சொல்கிறார், எடப்பாடி முதலமைச்சர், அதில் மாறல, ஆனால் கூட்டணி ஆட்சி. நான் கூட ஒரு முடிவில் இருக்கேன். என்ன தெரியுமா? இன்னைக்கு இந்த சூர்யா கிட்ட கேளுங்க, ஆரிய சூர்யா கிட்ட கேளுங்க, தெளிவாக அவரே சொல்லட்டும். ஏன்னா அவர் ஒத்துக்குவார். நீங்கள் ஒன்றும் அப்படிலாம் பார்க்காதீங்க, அவர் ஒத்துக்குவார். நான் திராவிட சூர்யான்னு அவரே ஒத்துக்குவார். தெளிவாக ஒன்று முடிவெடுப்போம். அவர் சொன்னதில் தப்பு இல்லைன்னு தோணுது. என்ன சொல்கிறாரு? எடப்பாடி தான் முதலமைச்சர், ஆட்சி பிஜேபி ஆட்சி இல்லை கூட்டணி ஆட்சி, இதான ஒரு கருத்து. நான் என்ன சொல்கிறேன், 4 வருஷம் எடப்பாடி முதலமைச்சராக இருக்கும்போது யார் ஆட்சி நடத்துனது? அவர் தான் நடத்தினார், பிஜேபி. உங்களுக்கு தெரியுமா? நான் சொல்கிறேன் சார், நடத்துனதே அதான். அது ஹெட் ஆஃபீஸு, இது பிரான்ச் ஆஃபீஸு. இப்போ கூட பாருங்கள், அவர் உண்மையை தான் பேசுகிறாரு அமித்ஷா. யோ முதலமைச்சர் எடப்பாடியா, நீ உடியா, நான் பார்த்துக்கிறேன், ஆட்சி நம்புது. அட போயான்ட்டாருன்னா என்ன அர்த்தம்? எடப்பாடி எந்த கம்பெனியில் எம்டிஆர் இருக்காருன்னு தான் கேள்வி. கேட்போம். காங்கிரஸ் கட்சியினுடைய செய்தி தொடர்பாளர் திரு SRS இப்ராஹிம் இணைந்திருக்கார். நிகழ்ச்சிக்கு அவரை வரவேற்கிறேன். நான் திரும்ப வரேன் திரு இப்ராஹிம். நான் திரு சூர்யாட்ட, இன்னொரு மாநிலத்தவர் எப்படி எங்கள் மாநில முதலமைச்சரை தேர்வு செய்ய முடியும் அப்படின்னு கேட்குறாரு ஆராசா. உங்களுக்கு பேசுவதற்கு எதுவுமில்ல. இந்த மாதிரி வார்த்தை ஜாலங்களில் விளையாடுவது திமுகக்கு நிகர் யாருமே இல்லை. ராகுல் காந்தி நாளைக்கு வந்து பிரச்சாரத்துக்கு வந்து ஸ்டாலினை முதல்வர் ஆக்குவோம் அப்படின்னு சொன்னால் உடனே இன்னொரு மாநிலத்தர் வந்து எப்படி சொல்லலாம் அப்படின்னு கேட்டால் அது எவ்வளோ நகைப்புக்குரியதாக இருக்குமோ அதே போன்று இதுவும் நகைப்புக்குரியதாக ஒரு கருத்தியல் இல்லாத ஒரு விமர்சனமாக நான் பார்க்குறேன். முதல்ல அதாவது அண்ணனுடைய குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்வதற்கு முன்னாடி அமித்ஷா என்பவர் யார், ஒரு 2-3 நிமிடங்கள். நான் வந்து காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருக்கும்போது முதல்ல அவர் பார்க்குறேன். 2012ஆம் ஆண்டு குஜராத்தில் மகாத்மா காந்தி மண்டபம்னு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டிடத்தை கட்டி அதற்கு திறப்பு விழா பண்ணுறாங்க. அதில் முதல்ல அவரை பார்க்குறேன். ஒரே ஒரு பையனோட ஒரு பட்டன் ஃபோன் மட்டும் அந்த பையன் வச்சுருந்தான். இவர் உள்ள மீட்டிங்கில் வந்து உட்கார்ந்துட்டு கொண்டிருந்தார். அந்த மீட்டிங்கில் அந்த ஒரு நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு பண்ணுவதற்கு எவ்வளவு துல்லியமாக அவர் வந்து திட்டம் போட்டுட்டு இருந்தார், அதை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணார் அப்படின்றத பார்த்ததுலேருந்து தொடர்ந்து வந்தால் 2013ஆம் ஆண்டு ராஜ்நாத் சிங் அவர்கள் தேசிய தலைவரான உடனே திரு அமித்ஷா அவர்களே தேசிய பொதுச் செயலாளர் ஆக்குறார். பிஜேபிக்கு உத்தரப்பிரதேசத்தினுடைய பொறுப்பாளர் ஆக்குறார். அவரை ஆக்கியவுடன் முலாயம் சிங் சொன்ன வார்த்தை என்னவென்றால், அடுத்த 9 மாதங்களில் தேர்தல் வருகிறது, அமித்ஷா அவர்கள் உத்தரப்பிரதேசத்தை சுற்றி பார்ப்பதற்குள் தேர்தல் முடிந்துவிடும், அவரால் இங்கே எதுவும் செய்ய முடியாதுன்னார். தேர்தல் முடிவு பார்த்திங்கன்னா 80 இடங்களில் 73 இடங்களை பாஜக வென்றது. இரண்டாவது, அந்த தேர்தல் முடிஞ்சு தனிப்பெரும்பான்மையோட ஆட்சிக்கு வந்தோம்னா அதற்கு முக்கிய காரணம் அமித்ஷா அவர்கள். அவர் தேசிய தலைவராகிறார். அப்போ 5 மாநிலங்களில் தான் பிஜேபி ஆட்சியில் இருந்தது. அவர் தேசிய தலைவராக இருந்த 4 ஆண்டுகளில் 4 ஆண்டுகள் ஒரு தலைவராக இருந்து தலைவர் பதவியை விட்டு உள்துறை அமைச்சர் ஆகும்போது 20 மாநிலங்களில் பிஜேபி ஆட்சி. இதில் முக்கியமானது என்னவென்றால், தமிழ்நாட்டில் எப்படி நீங்கள் உள்ளே வர முடியாதுன்னு சொல்லிகிட்டே இருக்கீங்களோ அதே மாதிரி வடகிழக்கில் 7 மாநிலங்கள் இருக்கின்றன. அது 6 மாநிலங்கள் சிறுபான்மையினர் 80-90% இருக்கக்கூடிய மாநிலங்கள். அந்த மாநிலங்கள் எல்லாம் கூட பிஜேபி ஆட்சியை நிலைநாட்டியவர் அமித்ஷா அவர்கள். அதனால் அமித்ஷா அவர்களை குறைத்து மதிப்பிடுவது அது உங்களுக்கு அழகு, எங்களுக்கு பிரச்சனை இல்லை. இப்போ தமிழ்நாட்டுக்கு வந்துடும். 2019 தேர்தல் வந்து ஒரு வேவ் எலெக்ஷனாக தமிழ்நாட்டில் முடிஞ்சதுன்றது எல்லாருக்கும் தெரியும். 2024 பாராளுமன்ற தேர்தலும் வந்து அதிமுக பாஜக தனித்து நின்றதுனால் திமுக கூட்டணி எளிதாக வென்றது என்பது நம்மளுக்கு தெரியும். இப்போது 2021 தேர்தல் தான் நம்ம பெஞ்ச் மார்க்காக எடுத்துக்க முடியும். 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சி, தினகரன் சசிகலா என்ற 2 பெரிய ஆளுமைகள் தனியாக போய்விட்டார்கள். அது இருந்தும் நாங்கள் 39% வாக்குகளை வாங்கி 75 இடங்களை வென்று எதிர்க்கட்சியாக உட்கார்ந்தோம். இப்போ இன்னைக்கு 5 ஆண்டுகள் திமுகவிட வரலாறு காணாத மிக மிக மோசமான ஒரு ஆட்சி. இப்போ இவங்களை கேட்டால் சொல்லுவாங்க 1996 2001 வரைக்கும் அவ்வளோ சிறந்த ஆட்சியை கருணாநிதி அவர்கள் கொடுத்தான்னு சொன்னாங்க. ஆனால் தேர்தலுக்கு போகும்போது வெறும் 33 சீட்டு மிக படுதோல்வி. 2011 அழகிரி அவர்கள் சொன்னது இன்னும் ஞாபகம் இருக்கு. தென் தமிழகத்தில் இருக்கிற 58 இடங்களையும் திமுக ஜெயிக்கும்னு சொன்னாங்க. ஆனால் எதிர்க்கட்சியாக கூட வர முடியாமல் 21 இடங்களில் மிக மோசமாக தோற்ற வரலாறு இருக்கு. எல்லா கட்சிக்கும் அந்த வரலாறு இருக்கு. அதாவது திமுக வரலாற்றுல அதிமுக
திமுக முதலமைச்சர் வேட்பாளரே தோத்த வரலாறு இருக்கு. நான் என்ன சொல்றேன்னா 10 ஆண்டு ஆட்சி முடிஞ்சே நாங்க 1.5% தான் தோத்தோம். 5 ஆண்டு மிக மோசமான ஒரு ஆட்சியை நீங்க கொடுத்துருக்கீங்க. கொடுத்த வாக்குறுதிகள்ல முக்கியமான வாக்குறுதிகள் ஒன்றை கூட நிறைவேற்றாம மக்களை ஏமாற்றிக் கொண்டே வந்திருக்கீங்க. நம்ம சென்னையில பார்த்தோம், துப்புரவு பணியாளர்கள் போராடுறாங்க, ஆசிரியர்கள் போராடுறாங்க, செவிலியர்கள் போராடுறாங்க. இவர்கள் முக்கியமா ஆட்சிக்கு வந்ததற்கான காரணத்திற்கான அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படவில்லை. இவர்கள் மிக மோசமான ஒரு தோல்வியை சந்திப்பதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார்கள். நீங்க நம்பரை வச்சு கணக்கு போறீங்க. இந்த 4.5 ஆண்டுகள்ல அரசு என்ன செஞ்சிருக்குன்னு ஒண்ணு இருக்குல்ல, அதுதான் சொல்றேன். அது பாசிட்டிவ் ஓட்டா மாதிரி இருந்தா மாறாது. ஏனென்றால் அதற்கு நான் தரவு சொல்றேன். 2019ஆம் ஆண்டு பாராளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணி 53% வாக்குகளை பெற்றிருந்தது. சரியா? அப்ப கமலஹாசன் ஒரு 5% வாக்குகள், அப்போ 58% வாக்குகளை பெற்றிருந்தார்கள். இந்த 2024 தேர்தலில் இவர்கள் வெறும் 43% வாக்குகள் தான் பெற்றிருக்கிறார்கள், கமலஹாசன் உட்பட. அப்ப 15% வாக்கு சரிவு திமுகவிற்கு பாராளுமன்ற தேர்தலே நடந்திருக்கு. அப்ப இவ்வளவு மோசமான ஒரு ஆட்சியை கொடுத்திருக்கக்கூடிய நீங்கள் 2011 வந்த மாதிரியே எதிர்க்கட்சியாக கூட உட்கார வைக்க முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்படுவீர்கள். அதை வரலாறு பார்க்க தான் போகிறது. சிறிய குறுக்கீடு, எதிர்க்கட்சியா கூட வர முடியாது. இல்லை முதல்ல இப்போ ஒரு இவ்வளோ நேரம் பேசினாரு, அமித்ஷாவோட வரலாறுலாம் சொன்னார். அமித்ஷா தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கு செஞ்ச துரோகத்தை பற்றி, இவர் ஒரு தமிழர் தானே, நான் இவ்வளோ கேள்வி நன்மையை சொல்லுவார். இவர்கிட்ட ஒன்றுமே சொல்லலை. நான் அமித்ஷாவால் தமிழகத்துக்கு ஒரு பெரிய தமிழர்களின் துரோகின்னு சொன்னேன். அதுக்கு இவர் ஏதாவது ஒத்துக்கிட்டு விளக்கம் கொடுத்தாரா? அமித்ஷாவோட வரலாறு எனக்கு எதுக்கு சார்? தமிழர்களுக்கு நீங்க தான் கேட்டீங்க, யார் அமித்ஷா? ஒரு பெரிய தமிழர்களுக்கு தியாகியா துரோகியா நான் கேட்டேன். அதுக்கு பதில் வேணும். அவர் துரோகியா இல்லையா? எப்படி தமிழனை கேவலப்படுத்தி பேசினாரு? எப்படி தமிழர்களை தமிழ் மீனால போலாமான்னு கேட்டாரு? உனக்கு சூடு சொல்ற இருக்கான்னு கேட்டாரு. ஜல்லிக்கட்டை தடை செய்யவில்லை. ஜல்லிக்கட்டை நாங்க தடை செஞ்சோமா? கச்சத்தீவை யாரு கொடுத்தீங்க? இதையோட பெரிய துரோகம் தமிழகத்துல யாராலையும் எந்த காலத்திலும் செய்யவே முடியாது. தமிழர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்த கட்சி திமுக மட்டும்தான். நான் என்ன கேட்டா அவர் என்னங்க சொல்றாரு? நான் திரும்பியும் ஓப்பனா, அமித்ஷாவால தமிழ்நாட்டுக்கு தமிழர்களுக்கும் அவமானமா இல்ல வெகுமானமா? ஒரு அவமானம் இல்ல. தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்குன்னா அதுக்கு காரணம் அமித்ஷா தான். பல உதாரணத்தை அவமானம்னு சொல்லிட்டேன். அமித்ஷா கால போய் விழுலாமா எடப்பாடின்னு 100 இடத்துல கேட்டோம். கூட்டணி அமைக்கிறது காலில் விழுகிறதா? கூட்டணி அமைக்கிறது காலில் விழுகிறதா சார்? அடமானம் வைக்க கூடாது சார். தமிழர்களோட உரிமைகளை, தமிழர்களோட மான இப்படியெல்லாம் பேசின ஒரு அமித்ஷாவை ஒரே ஒரு கருத்து, தமிழர்களின் நலனை கருதி என்ன பண்ணினாரு? அமித்ஷாவால தமிழ்நாட்டுக்கு என்ன நன்மணி வர சொல்ல அடமானம் வைப்பதுன்னு சொன்னாரு. சொல்றேன், 2011ஆம் ஆண்டு தேர்தல் கூட்டணி வியூகங்கள் வகுத்துக் கொண்டிருக்கும் போது ஒரு ஃப்ளோர்ல சிபிஐ விசாரணை கருணாநிதி அவர்கள் குடும்பத்தாரிடம், இன்னொரு ஃப்ளோர்ல 63 இடங்களை கட்டாயப்படுத்தி வாங்கி கருணாநிதி அவர்களை வருத்தப்பட்டார்களே, அதற்கு பேர் தான் அடமானம் வைப்பது. நாங்க அடமானம் வைத்தது சீட்டு வாங்கினதா? ஒரு உதாரணத்தை உங்களால் காட்ட முடிஞ்சா சொல்லுங்க. கேப்போம். நான் இப்ராஹிம், ராகுலும் ஆட்சிக்கு வர முடியாது, உதயநிதியும் ஆட்சிக்கு வர முடியாது, எங்க கூட்டணி வெற்றி பெறும் அப்படின்னு மாநிலத்தில் மாநிலம் சார்ந்தும் தேசிய அளவு தேர்தலையும் பேசுறாரு அமித்ஷா. எப்படி பாக்குறீங்க? அதாவது இன்றைக்குதான் அமித்ஷா அவர்களுடைய பேச்சுல ஒரு கண்ணியம் தெரியுது. என்னன்னா, இந்திய நாட்டு பிரதமருடைய பதவிக்கு ராகுல் காந்தி முயற்சிக்கிறார், அதற்கு தகுதியானவரா அப்படின்ற ஒரு பிம்பம் இருக்குல்ல, the ratio of maintaining the prime minister leader, அத இன்றைக்கு எதிரியை ஏற்றுக்கொள்வதில்லை, எதிரின் மேல அதிகப்படியான அச்சம் கொள்வது, அச்சத்தின் பால் வெளியீடு தான் இன்றைக்கு இந்திய நாட்டு பிரதமராக ராகுல் காந்தி அவர்கள் வருவதும், தமிழ்நாட்டுடைய முதலமைச்சராக மு க ஸ்டாலின் அவர்களுடைய மகன் அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் வருவதும் குறித்து பேசுகிறார். இதைதான் நம்ம முதல்படி கருத்தாக பார்க்க முடியுது. காரணம் இந்த அச்சத்தின் வெளிப்பாடு தான். நீங்க என்ன ஓட் ஷேரை பத்தி பேசுறீங்க? என்ன ஓட் ஷேர் உங்களோடது? இன்னைக்கு அமித்ஷா அவர்களுடைய தேர்தல் வகுப்பாளர் யாருன்னு கேட்கணும். முதல்ல எஸ்.ஜே. சூர்யாவுக்கு ஒரு கருத்து என்னன்னா, அமித்ஷா அவர்கள்ட்ட கொடுக்கும்போது தரவுகளை அழுத்தம் திருத்தமாக தெளிவான தரவுகளை கொடுங்க. 2024 வெற்றி பெற்ற சதவீதம் 10.11%. அந்த 11%, ஏசி சண்முகம் மற்றும் பாரிவேந்தர், ஜான் பாண்டியன்,
தேவநாதன் யாதவ் மட்டும் 9 லட்சம் ஓபிஎஸ் எல்லாம் இருக்காங்க. இல்ல கேளுங்க ஒரு செகண்ட் இருங்க. கூட்டணி அதான் கூட்டணி சார், கூட்டணி விட்டுருங்க. கூட்டணி 18%, நீங்க 11%. பிஜேபி அலோன் ஓட் ஷேர் 11% எல்லாம் பேசினாரு. பிஜேபி அலோன் ஓட் ஷேர்ல 9 lakhs ஓட்ஸ் ஆல்ரெடி இவங்க எடுத்துட்டாங்க. உங்களுடைய நீங்க வாக்கு சதவீதத்தை எப்படி நிர்ணயிக்கிறீங்க? உங்களுடைய வாக்கு சின்னத்தின் மீது போடப்பட்ட வாக்குகள் தான் உங்க வாக்கு சதவீதம், அப்படித்தானே? அதுல ஏதாவது மாற்று கருத்து இருக்கா? இல்ல. அப்போ உங்களுக்கு 30-40 லட்சம் வாக்குல 9 லட்சம் வாக்கு ஆல்ரெடி இன்னொரு 4 வேட்பாளருக்கு போயிடுச்சு. 23 இடங்கள்ல தான் நீங்க பெற்றிருக்க வாக்குகள். அப்படி கணக்கு பண்ணா 9% தான் அது நாடாளுமன்றத்துல. இப்ப நடக்க போறது நாடாளுமன்ற தேர்தலில் ஸ்டேட் எலெக்ஷன். 2016 உங்களுடைய ஸ்டேட் எலெக்ஷனுடைய ஓட் ஷேர் எவ்வளவு தெரியுமா? 2.86%. 2021 இன்னும் கம்மியா இருக்கு, 2.60%. அப்போ நீங்க நாடாளுமன்றத்துடைய எலெக்ஷன் ஓட் பர்சன்டேஜ் வச்சுட்டு மாநிலங்களவையிலையும் மக்களவையிலையும் நடக்கக்கூடிய தேர்தலுக்கும் இங்க தமிழ்நாடுல நடக்கக்கூடிய தேர்தலை குறித்து அதோடைய ஓட் பர்சன்டேஜ் பத்தி பேச முடியுமா? அதுலயும் ஒரு கருத்து எடுத்து வைக்கிறேன் பாருங்க. காங்கிரஸ் எப்படி வெற்றி பெற்றிருக்கு? இப்ப நீங்க கேக்குறீங்களா காங்கிரஸ் இருக்கிறதா, காங்கிரஸ் தேய்ந்து விட்டதா? 2016 ஸ்டேட் எலெக்ஷன்ல 6.47%, 27 லட்சம் ஓட்டு. 2021 4.27%, 19 லட்சம் ஓட்டு. இப்போ நாங்க உடனே அடுத்த கருத்து எடுத்து வைக்கலாம்ல? உங்களை விட நாங்க அதிகமான இடத்துல இருக்கிறோம். நாங்க சொல்றோமா நாங்க 2 கூட்டணியோட தனிப்பட்டு எங்க கூட்டணி எனது நேச்சுரல் அலையன்ஸுங்க. உங்களது இன்றியமையாத கூட்டணி, வலுக்கட்டாயத்தின் கூட்டணி. ஷேர் கடையில நடக்கிற அண்டர் டேபிள் டீலிங். அது அந்த அண்டர் டேபிள் டீலிங் தான் உங்களுடைய எல்லா இந்த மாநிலம் மட்டும் இல்ல, ஏக்நாத் ஷிண்டே போல பல மாநிலங்களை நீங்க உருவாக்கி வரீங்க. அதற்கான பின்விளைவுகள் கண்டிப்பாக இருக்கிறது. அது மட்டும் இல்ல, இவ்வளவு ஓட் பர்சன்டேஜ் பத்தி நம்ம பேசுறோம். ஓட் பர்சன்டேஜ் முதல்ல சரியா? நீங்க 11% ஜெயிச்சதே அதே உண்மையான்னு தெரியல. வாக்கு திருடர்கள் என்று எங்களுடைய தலைவர் யாத்திரை நடத்திட்டு இருக்கிறார். தமிழ்நாட்டுல பேசுறாரு. ராகுல் சொன்னது கர்நாடகாவுல குறிப்பிட்ட தொகுதியில அங்கதான் வர அனுராக் தாக்கூர் அவர்கள் ஒரே இல்லன்னு சொல்லிட்டாரு. சூர்யா ஒரு செகண்ட் இருங்க, நான் பேச விடுங்க. என்னன்னா வெரி குட் क्वेश्चन. தமிழ்நாடு பத்தி தான் பேசுறாங்க. தமிழ்நாடு பத்தி நானும் பேசியிருக்க மாட்டேன். வாக்கு திருட்டு பத்தி யார் பேசினாரு தெரியுமா? 3 நாளைக்கு முன்னாடி அனுராக் தாக்கூர் சொன்னாரு, மணிப்பூர்ல கொளத்தூர்ல மிகப்பெரிய ஒரு முறையீடு நடந்திருக்கிறது, வாக்கு திருட்டு நடந்திருக்கிறது, இல்லீகல் ஓட்டர்ஸ் ஆர் தேர் அப்படின்னு அனுராக் தாக்கூர் நாடாளுமன்றத்தில் சொன்னார். யார் கொளத்தூருடைய தொகுதியுடைய இன்றைக்கு எம்எல்ஏவா இருக்கிறார்? நம்மளுடைய மாண்புமிகு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள். இந்தியா கூட்டணியை சரிவர செய்து வருவதனாலும் பாஜகவை கடுமையாக எதிர்ப்பதனாலும் கொளத்தூர் தொகுதியில இல்லீகல் ஓட்டர்ஸ் இருக்கிறாங்கன்னு கேக்குறாங்க. ஆனா இது குறித்து எலெக்ஷன் கமிஷன் இன்னைக்கு வரைக்கும் ஒரு அபிடவிட் தாக்கல் பண்ணுங்கன்னு கேட்கல. அப்ப இததான் கேக்குறோம். இல்லீகல் ஓட்டர்ஸ் மைக்ரண்டா இருக்கிறாங்கன்னு யார் சொல்றா? இன்னைக்கு ரூலிங் கவர்மெண்ட்ல இருக்கிற உங்களுடைய பாஜக மினிஸ்டர் அனுராக் தாக்கூர் சொல்றாரு. அவர் சொல்றாரு கொளத்தூர்ல மிகப்பெரிய இல்லீகல் ஓட்டர்ஸ் நடந்திருக்காங்கன்னு. அப்ப இந்த சதவீதத்தை ஏத்துக்கொள்ள முடியுமா? நீங்க சொன்ன பிரகாரம் வச்சுக்கிட்டாலே இதுல இருந்து ஏத்துக்கொள்ள முடியாது. அடிப்படை காரணம் இருக்கணுங்க. வாக்கு சதவீதம் திருடப்பட்டதா இல்லையா? இந்த கேள்வி தமிழ்நாட்டுல பாஜக 11% வாங்கலன்னு சொல்ல வரீங்களா? கண்டிப்பா. இங்க மட்டும் இல்ல, இந்தியா இந்த முறை ஆட்சி அவர்கள் இல்லங்க. இதுதாங்க சொல்றேன். இந்த முறை எதிர்க்கட்சி அந்தஸ்து இல்ல. நீங்க அடிப்படையா மைனாரிட்டி பாஜக கூட கிடையாது. 40 இடமும் தவறா ஜெயிச்சிட்டீங்க. இல்ல அதான் தேர்தலில் 40 இடங்கள்ல அதிகப்படியான வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெற்றிருப்போம். நீங்க எவ்வளவு இடத்துல இல்லீகல் இன்ஃபியூஷன் பண்ணீங்கன்னு தெரியல. கள்ளக்குறிச்சியில எவ்வளவு வாக்கு வித்தியாசம் சொல்லுங்க, விழுப்புரத்துல எவ்வளவு வாக்கு வித்தியாசம். சூர்யா ஒரு செகண்ட் இருங்க. நீங்க இன்டர்பிரட் பண்ணுங்க, நான் டைம் கொடுக்குறேன். ஆனா ஒரே ஒரு क्वेश्चन. இவ்வளவு நாளா நாங்க எலெக்ஷன் கமிஷன் பத்தி பேசினா திடீர்னு ஏன் எலெக்ஷன் கமிஷனை பத்தி பேசினா பாஜக உள்ள வந்து நுழையிறீங்கன்னு புரிய மாட்டேங்குது. இப்ப நான் இப்போ வரைக்கும் பாஜக காரங்கன்னு சொல்லவே இல்லை. எலெக்ஷன் கமிஷன் நடத்தின மிக பெரிய முறைகேடுன்னு தான் சொல்றேன். அதுக்கு உடனே ஆமாங்க ராகுல் சொன்னாரு எலெக்ஷன் கமிஷனும் பாஜகவும் கூட்டு அப்படின்னு தானே சொல்றாரு. அந்த புகாரை அடுத்து வைப்போம். நான் கேட்ட கேள்வி முதல்ல எலெக்ஷன் கமிஷன் ஒரு தவறு நடந்திருக்கிறது. இது குறித்து இன்றைக்கு வரைக்கும் இந்திய நாட்டு பிரதமர் வாய் திறக்கவில்லை. மாறாக அனுராக் தாக்கூர் பேசுறாரு. கண்ணௌஜ்ல மணிப்பூர்ல இந்திய நாட்டு தமிழகத்துடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் வெற்றி பெற்ற, ஏன்னா அந்த கேள்வி எதுக்கு வருது அப்படின்னா முதலமைச்சர் அவர்கள் வெற்றி பெற்ற இடத்துல ஒரு முறைகேடு நடந்திருக்கா, அப்ப இவர் முதலமைச்சர் அப்படின்னு சொல்ல வர்றாரு அவரு. அதுக்கு அர்த்தம் அதுதான். அப்போ இவ்வளவு பெரிய ஒரு முறைகேட, இவ்வளவு பெரிய ஒரு குற்றச்சாட்டை இவர்கள் எடுத்து இவர்களுடைய சொந்த அமைச்சர் எடுத்து வைக்கும் போது இதுக்கு பதில் அளிக்கல. இப்போ வரைக்கும் சூர்யாவோ இவர்களுடைய படைவாளங்களோ இல்ல இந்திய நாட்டு பிரதமரோ இது வரைக்கும் பதில் அளிக்கல. அதுக்கு பதில் அளிக்க சொல்லுங்க. கேப்ப நான் திரு பொங்கலூர் மணி என்ன ஒரே
இந்த வாக்கு திருட்டுன்னு இவர்கள் கட்டமைத்த பிம்பம், அதை உருவாக்கிய சஞ்சய் அவர்கள் நான் தவறாக சொல்லிவிட்டேன் அப்படின்னு சொன்னதே முடிஞ்சு போயிடுச்சுமே. ராகுல் காந்தி அவர்கள் பத்தி பேச போறது கிடையாது, அதை விட்டுருங்க. அடுத்தது நேச்சுரல் சொல்றாரு திமுக காங்கிரஸ். கருணாநிதி அவர்கள் 2013 என்ன சொன்னார்னா, கூடா நட்பு கேடாய் முடியும்னு சொன்னார். இரண்டாவது இன்னொன்று முக்கியமான சொல்றாரு, என்ன சொல்றாருன்னா, குழி பறித்தார்கள், அதில் எங்களை குப்புற தள்ளிவிட்டார்கள் அப்படின்னு உங்க கருணாநிதி ஐயா தான் சொன்னார். ஏன் குழி பறித்தது, அதுல ஏன் குப்புற தள்ளி விட்டது அப்படின்றத நீங்க தான் சொல்லணும். குறைந்தபட்சம் உங்களுக்கு தன்மானம் இருந்தால் இந்த அலைன்ஸ் நேச்சுரல் அலைன்ஸ் சொல்லலாம். அதற்கு பதில் என்ன, அதை மட்டும் சொல்லுங்க. அவருடைய நாடாளுமன்ற அமைச்சர் அவர்கள் சொல்றாரு, தமிழகத்துல ஒரு முறைகேடு நடந்திருக்கு. பொங்கலூர் மணியன், எங்களுடைய முதலமைச்சர் அறிவாலயத்திலிருந்து வருவார், ஆனா உங்களுடைய கூட்டணியுடைய முதலமைச்சர் நாக்பூர்ல இருந்து வருவார் அப்படின்னு திரு ஆர் ராசா சொல்றாரு. அப்போ பாஜக தான் தமிழ்நாட்டில் ஒருவேளை அதிமுக வெற்றி பெற்றா முதலமைச்சரை தீர்மானிக்குமோ, அந்த பொருள் அல்ல? இதுல என்ன, அநேகமா அடுத்து ஒரு வார்த்தை அவர் பேசக்கூடும். எங்கள் முதலமைச்சர் சென்னையிலிருந்து வருவார், உங்கள் முதலமைச்சர் எங்கிருந்து வருவார்னு கேட்பாங்க. இது என்ன பேச்சுங்க, அபத்தமான பேச்சு. வாழ்வது இந்திய திருநாட்டில், சட்டப்படி அரசியல் சட்டப்படி இவங்க பாராளுமன்ற முகப்புல பதவியேற்கிற போது அரசியல் சட்டத்தை கையிலே வைத்துக் கொண்டுதான் பதவியேற்றாங்க. அப்பொழுதெல்லாம் அந்த சட்டம் இவர்களுக்கு சரியா தெரிஞ்சது. ஆனா இந்திய திருநாட்டில் வாழ்கிற நம் ஒவ்வொருவருமே இந்தியர் தான். மாநிலங்கள் பலவாறு பிரிந்தாலும் கூட அதை மதிக்க தெரியாமல் மாநில வாரியா, ஒன்றிய வாரியா, பஞ்சாயத்து வாரியா பேசுவாங்க போல் இருக்கு. அப்ப நீங்க நீங்க ஸ்டாலின் அவர்கள் ஏன் சொந்த ஊர்ல சொந்த மாநிலத்தில் எல்லாம் இங்க வந்து கேள்வி தவறான முன்னுதாரணம். ஏன் தேர்தலுக்கு அரசியலுக்காக திமுக கடந்த காலத்தில் பேசாத பேச்சு இல்லை. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்களை மலையாளி என்று சொல்லி ஒரு மலிவான பிரச்சாரத்தை துவங்கியது யாருங்க? திமுக. புரட்சி தலைவர் அம்மா அவர்களை கன்னட பாப்பாத்தி என்று கண்டபடிக்கு பேசியது திமுக. அப்போ இவர்கள் தோல்வி அடைந்தால் ஒன்று தமிழை திட்டுவாங்க, சோட்டால் அடித்து பிண்டம்பாங்க, வெற்றி பெற்றால் மமதியில பேசுவாங்க. இந்த மமதியை இன்றைக்கு திமுக செய்து கொண்டிருக்கிறது. சகோதரர் பிஜேபி சூர்யா சொன்ன மாதிரி, அதாவது கடந்த காலங்களில் திமுக எப்படியெல்லாம் தோற்று இருக்கிறது, இதே மாதிரி பேசியிருக்கிறது. நாங்கள் தான் வெற்றி வருவோம், நிரந்தரமாக நாங்கள் தான் ஆட்சி என்று பேசிய காலத்திலெல்லாம் திமுக தொடர்ச்சியாக தோற்று இருக்கிறது. 2010 கோவையில செம்மொழி மாநாடு நடத்திய திரு கருணாநிதி அவர்கள் 25 ஆண்டுகளுக்கு இனிமேல் திமுக தான் ஆளும் என்று சொன்னார். ஆனால் அடுத்து வந்த ஒரே ஆண்டில் வந்த பொதுத் தேர்தலில் அதிமுக மிகப்பெரிய வெற்றி பெற்றது. திமுக இல்ல திமுக இப்ப பேசல, அமித்ஷா பேசுறாரு, திமுக ஆட்சியை வேரோடு பிடுங்கேறிவோன்னு பேசுறாரு. இல்ல இல்ல நீங்க தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த காலங்களில் காங்கிரஸை விமர்சிச்சது. அதாவது தமிழர்களுக்கு அமித்ஷா என்ன செய்தார், அமித்ஷா செய்த துரோகத்தை பட்டியலிடலாம் என்று அவருடைய மரியாதைக்குரிய அண்ணன் சூர்யா வெற்றியுடன் சொன்னார். திராவிட முன்னேற்ற கழகமும் காங்கிரசும் சேர்ந்து 1.5 லட்சம் தமிழர்களை கொண்டு குவித்ததே இதை விட கொடுஞ்செயல் உண்டா? துடிக்க துடிக்க சின்னம் சிறு குழந்தைகளை எல்லாம் கொண்டீங்களே, எவ்வளவு பெரிய பாவச்சம். நான் சொல்ல திரு வைகோ சொன்னார், திரு திருமா சொன்னார். அப்போ இவ்வளவு பெரிய பழி பாவத்துக்கு ஆளாகிய நீங்கள் எப்படி எல்லாம் விமர்சிக்கப்பட்டீங்க? அப்போ நீங்க தமிழர்கள் நாம் தெரியல. அப்போ உங்களுக்கு தமிழர்கள் எண்ணம் எப்ப வருது? வந்து பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க சார், அதையும் சொல்லுங்க. புரியல. அந்த 2 பேருமே இங்க வந்து சொன்னது தப்புதான், தவறாக புரிந்து கொண்டோன்னு இப்ப பேசிட்டு இருக்காங்க, அதையும் சேர்த்து சொல்லுங்க. இல்ல இப்போ இல்ல இல்ல ஒரு நிமிஷம் ஆச்சரியம் இல்ல. அவங்க காங்கிரஸ் இப்ராஹிம் பேசும்போது ஒரு வார்த்தை சொன்னார். இப்ப நான் கேட்கிறேன், ராஜீவ்காந்தி படுகொலையில் அந்த குற்றவாளிகளை திமுக ஆதரிக்கிறது, காங்கிரஸ் நிலைப்பாடு என்ன? உங்கள் தேசிய தலைவர், உங்கள் இளம் தலைவர், உங்கள் முன்னாள் பிரதமரை படுகொலை செய்த அவர்களை நீங்கள் எப்படி அணுகிறீங்க? அப்ப நிலைப்பாடு என்ன? அமித்ஷா தெளிவா சொல்றாரு, ராகுல் காந்தி திரு அமித்ஷா அவர்கள் மிக தெளிவாக சொல்வது, தமிழ்நாட்டில் இருக்கிற 36 துறைகளிலும் மிகப்பெரிய ஊழல். ஏன்னா திரு ஸ்டாலின் மிகப்பெரிய ராஜதந்திரி, மிகச்சிறந்த நிர்வாகி, அல்லது அவரை மாதிரி இந்தியாவில் யாருமே இல்லை என்கிற எண்ணம் திமுக இருக்குமே. ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து திருப்பூர் பேசினார், திருப்பூர் மாவட்டத்துல உடுமலைப்பேட்டையில் பேசினாரு. இங்கதான் அதிமுக தோல்வியே வரும் சொன்னார். மரியாதைக்குரிய எஸ்பி வேலுமணி அவர்கள் தொடர்ச்சியா கோவை, திருப்பூர் மாவட்டங்கள்ல
நடத்துற கூட்டம் வந்து பாருங்க. ஆயிரக்கணக்கான மக்கள், பல்லாயிரக்கணக்கான பெண்கள் வர்றாங்க. எஸ்பி வேலுமணி பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையும் நாங்கள் செய்த சாதனையில் ஒன்றையாவது சொல்லுங்க பதில் இல்லை. வேற எதுக்கு போறாங்க, வேற வடிவத்துக்கு போறாங்க. அறிவாலயத்துல வருது, அங்கிருந்து வருது. சார், கோவை மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்தை பத்தி சவால்ட்டு ஸ்டாலின் பேசினாரு. திருப்பூர் மாவட்டம் என்ன சாதனை பண்ணீங்க சொல்லுங்க, அந்த எஸ்பி கேட்கிறாரு. கோவைக்கு என்ன பண்ணீங்க சொல்லுங்க, எஸ்பி கேட்கிறாரு. எஸ்பி வேலுமணி என்கிற ஒற்றை மனிதரை மட்டுமே மையப்படுத்தி இதே ஸ்டாலின் பிரச்சாரம் பேசினார். ஆனால் மக்கள் யாரை விரட்டினாங்க? இன்னைக்கு பாருங்க, எடப்பாடியார் செல்லுமிடம் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்களே, இதுக்கெல்லாம் யாரு காரணம்? திமுக செய்த மோசமான ஆட்சி. இப்ப நீங்க மக்கள் உங்களை விரட்டுவான அதிமுக பத்தி சொல்றீங்க. உங்களை விரட்டுவதற்காகத்தான் ஊர் ஊராக, தொகுதி தொகுதியாக, பகுதி பகுதியாக எடப்பாடியார் செல்லுமிடம் எல்லாம் லட்சக்கணக்கான மக்கள் வர்றாங்க. அப்போ இதுவரை திமுக 1952 சொல்றேன், 2021 பிறகு சொல்றேன், இதுவரை ஆண்ட முதலமைச்சரிலேயே மிக மோசமான முதலமைச்சர் ஸ்டாலின் என்று மக்கள் பேசுறாங்க. அப்போ இந்த அவலமான நிலையில் கூட 1000 ரூபாய் திருப்பதி வைத்து பஸ்ல இலவசமா பயணம் பண்ண அனுமதிக்கணும் வைத்து வெற்றி பெற்று விடலாம். இன்னும் சொல்ல போனால் 2000 ரூபாய் ஓட்டுக்கு பணம் கொடுத்து எளிதாக வெல்லாம் கனவை திமுக கண்டு கொண்டிருக்கிறது. மக்கள் ஏமாளிகள் எல்லாம், பெண்கள் எல்லாம் கொந்தளிச்சு போயிட்டாங்க. என்ன காரணம்னா, மிகச்சாதாரண விலைவாசி இல்ல, இதுக்கு மத்தியில் தான் சொல்றாரு உங்களுடைய கூட்டணியை தான் மக்கள் ஓட ஓட விரட்டடிக்க போறாங்கன்னு ஆராசா சொல்றாரு. சார், அதான் திரும்ப திரும்ப சொன்னேன். திரு ஸ்டாலின் சொன்னதுக்கு உடன்மலை ராதாகிருஷ்ணன் நேற்று பதில் சொன்னார். அதாவது தைரியம் இருந்தா, துணிச்சல் இருந்தா ஆளை நிறுத்துங்க, ஜெயிச்சு காட்டுங்க. நான் இப்போ சொல்றேன், கடந்த தேர்தலில் ஏன் சொல்றேன்னா, திரும்ப திருப்பூர் மாவட்டத்துல பேசினார் ஸ்டாலின். நீங்க அதாவது அறிவாலயத்திலிருந்து மனம் சொல்றீங்க, நான் மாவட்ட வரையே பேசின என்ன ஆகு? ஸ்டாலின் கதை என்ன ஆகு? அதாவது மிக தவறான பேச்சுங்க. நாம இந்தியா எடப்பாடினா ஏன் சார் மறுபடியும் மக்கள் அவரை முதலமைச்சர் ஆக்கல? அதையும் சொல்லுங்க சார். அப்ப ஆக சின்ன அறிவாலய கலைஞர் திரும்ப திரும்ப ஏன் முதலமைச்சர் மக்களாக்க? திரு ஸ்டாலின் 2000 நீங்க தானே நான் சொல்றது இல்ல. இப்ப நீங்க சொன்னதுக்கு இது பதில் சொல்லுங்க. ஆக சிறந்த அறிவாளி எடப்பாடி பழனிசாமி, ஒத்துக்கங்க. நீங்க சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஆமா, ஒத்துக்கிறேன். மிகச்சிறந்த அறிவாளி. மக்களுக்கு தெரியல. இல்ல, 2026 பாருங்க, முதலமைச்சராக எடப்பாடி வருவார். மக்கள் பிரச்சனையை இன்றைக்கு சமாளிக்க முடியாமல் நிர்வாகத்தில் எல்லாம் நடத்துகிற ஸ்டாலினுடைய ஆட்சிக்கு முடிவு கொண்டு வருவாங்க. ஏன்னா உடுமலையில் பேசிய திரு ஸ்டாலின் சவால் சொல்றார். 21 தொகுதி எஸ்பி வேலுமணி தலைமையில ஒப்படைக்கப்பட்டது. இந்த மாதிரி அந்த 21 வெல்லும் திரு ஸ்டாலின் மிகப்பெரிய காரியம். அதாவது ராகுல் காந்தி தலைவர் அவர்கள் அதாவது ராஜீவ் காந்தியோட இறப்பிற்கு பின்பாக 2004 தெளிவாக சொல்லிவிட்டார். என்னன்னா, எங்களுடைய தகப்பனாருடைய மறைவு என்பது, அந்த மறைவை நாங்கள் மறைந்த அதுக்கு துணை நின்ற, அதற்கு காரணமாக இருந்த அனைவரையும் நாங்கள் மன்னித்து விட்டோம். மிக இரக்க குணம் கொண்டவர்கள் நாங்கள். இன்னும் சொல்ல போனால் காந்தியவாதிகள் பல்லுக்கு பல்லு என்று நாங்கள் இருக்க மாட்டோம் என்று எங்களுடைய தலைவர் தெல்ல தெளிவாக இதுக்கு பதிலளித்து விட்டார். இன்னும் சொல்ல போனா நடுவுல கூட சொன்னாரு. இருக்கின்றதா இல்லையா? ஜல்லிக்கட்டுக்கு எதிர்பார்க்க இல்லையா? அதற்கு திரு சூர்யா வெற்றி கொண்டார். 39% ஓட்டுகளை பிரிஞ்சிருந்தப்பவே நாடாளுமன்ற தேர்தலே வாங்கியிருக்கோம். அப்போ இன்னும் அதை கூட அப்படின்றாங்க. பொதுவாக நாடாளுமன்ற தேர்தலை விட சட்டமன்ற தேர்தலில் மாநில கட்சிகளுக்கு வாக்கு அதிகரிக்கும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதையும் சொல்றாரு. அப்போ 39 ஏன் 45 ஆகாதுன்னு நினைக்கிறீங்க? ஏங்க, அவர் கரெக்டாக தானே சொல்றாரு. மாநில கட்சிகள்னு சொல்றதுக்கு அப்புறம் அவருக்கு எங்கெங்க வாக்கு? மாநில கட்சி நீங்க சொன்னீங்க, அது தேசிய பார்வை. அதிமுக அது தேசிய பார்வை, அது தேசிய பார்வை. இது இங்க நாங்க தான் அது எடப்பாடியே அவர் தான் தெளிவா சொல்றாரு. யோ, ஆட்சி எங்களுதியா, பேருக்கு வேணா எடப்பாடி முதலமைச்சர், ஏன் இங்க ஓட்டு போட ரெடின்னு தானே ஏன் கேள்வியும். ஆனா அவர் கரெக்டா ஒன்று சொல்லிட்டாரு. அடுத்து அவர் கூட்டணி வச்சிருக்கதால நீங்க தேசிய கட்சின்னு சொல்ல போறீங்களா? ஏங்க, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். 6 மாதத்துக்கு முன்னால் எடப்பாடி ஓபி இது பிஜேபியை விட்டு வெளியில் நான் பண்ணக்கூடாத தப்பை பண்ணிவிட்டேன், தெரியாமல் 10 இடத்துக்கு கையெழுத்து போட்டு தலையாட்டிட்டேன், பகிரங்கமாக என்னை மன்னிப்பு கேட்டுறேன்னு கேட்டாலும்
அப்படியெல்லாம் பிஜேபி தமிழகத்துக்கு துரோகம் பண்ணிடுச்சுன்னு எடப்பாடியே சொல்லிட்டு திரும்பி இப்போ வந்து வழி கிடையாதுங்க, நான் உழுந்துடுறேன், என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு கூட்டணி சேர்ந்தா தமிழ்நாட்டு மக்களை என்னங்க நினைச்சிங்க? இப்போ தமிழ்நாட்டில் என்ன தெரியுமா, இப்போ இவரு பொங்கலூர் மணிகண்டன் நண்பர் சொன்னாரு, ரொம்ப அழகா எடப்பாடிக்காக பேசினாரு. திமுகவை வீழ்த்துறதுக்காக இன்னைக்கு இந்த கூட்டணி அமைச்சிருக்கோன்றார். யாரை வீழ்த்துறதுக்கு? திமுகவை வீழ்த்த. திமுக வீழ்த்துறதுல எந்த எல்லைக்கும் போவோம். அதுல திமுக வீழ்த்துறதுல அப்புறம் இருக்கட்டுங்க. சனாதனம்னு ஒன்று இந்தியாவுக்கே புரிய வச்ச எங்கள் துணை முதலமைச்சர் உதயநிதி மேலே இருக்க பயம் போட்டோம். அந்த பயத்தில் அவர் வந்து முதலமைச்சர் யார், இன்னைக்கு தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்ங்கிற ஒரு மனிதர். அதை மறந்து அவர் மகன் உதயநிதி ஸ்டாலினை முதல்வராக்க மாட்டோம் அப்படின்னா ரொம்ப மகிழ்ச்சி, நாங்கள் ஆக்குவோம், நீங்கள் முன்மொழிஞ்சிங்க, நாங்கள் வழிமொழிகிறோம், மாற்று கருத்துலாம் நாங்கள் சொல்லிட்டு போயிடுறோம். அவருக்கே தெரிஞ்சிருக்கு இன்னும் 50 ஆண்டு காலம் ஆள்றதுக்கு ஒரு தலைவன் தமிழ்நாட்டில் உதயநிதி, ஆக மொத்தம் இப்பயே தடுத்துருவோம் அப்படின்னு பயமா? அப்படி நான் கேட்பேனா கேட்க மாட்டேனா? இப்போ ஏன் நீங்கள் இதை கேள்வி கேட்க மாட்டீங்களா? அமித்ஷாவுக்கு என்னங்க பயம்? முதலமைச்சரை விட்டுட்டு அவரு மகனை போய் சொல்றாரு, அப்ப தகுதியான தலைவர் அவர் வந்துட்டாரா? வாரிசு அரசியல சொல்ல வர்றாரு சார், இதான் நடக்குதுன்னு காங்கிரஸையும் குறிப்பிடுறாருல. அதை தாங்க நாங்கள் சொன்னோம். அப்போ அந்த பயம் வந்துருச்சுன்னு சொல்லிட்டோம். அதை தமிழக மக்கள் முடிவெடுக்கணும், அமித்ஷா முடிவெடுக்க கூடாது. பயம் இல்லைங்க, பொங்கலூர் மணிகண்டன் என்ன சொன்னாரு, எடப்பாடி மாதிரி எந்த ஒரு தலைவனும் இல்லைன்னாரு. ஆமாங்க, நிறைய ஆம்புலன்ஸ் டிரைவர் தேடிட்டு இருக்கான். ஏன்னா இப்போதான் ஒன்றா என்ன நீங்கள் விட்டுருங்க, அவர் பேசும்போது விட்ட மாதிரி ஒரு ஆம்புலன்ஸில் போய் பிரச்சாரத்துக்கு போனவர் அங்கே இவர் பேசின பேச்சு என்ன, இனி ஆம்புலன்ஸ் வந்தால் அந்த டிரைவர் ஆம்புலன்ஸில் போவார் அப்படின்னு ஒரு எதிர்கட்சி தலைவர் பேசினா இவரெல்லாம் குண்டாசில் பிடிச்சி உள்ள போடணும். என்ன சார் அப்படிதான் கேஸ் கொடுத்திருக்காங்க. என்னோட போகக்கூடாதா சார்? இப்ப என்ன உங்க நண்பர் தான் குறிக்கிறார். சரி சரியா குறிக்கிற மட்டும் ஒண்ணு இல்ல அண்ணன் சொன்னாரு சூர்யா அண்ணன், இப்ப ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் சங்கம் எல்லாம் சேர்ந்து எடப்பாடியாரை கண்டிப்பதாக ஒரு அறிக்கை உங்க கலைஞர் டிவில வந்தது. அடுத்த நாள் மறுபடிக்கு அந்த மாதிரி சங்கம் தரவே இல்லைன்னு சொன்னாங்களே, இந்த போலித்தனமான செயலை யார் செஞ்சது சார்? ஒரு முறை 2 முறை வரலாம், எடப்பாடியார் செல்லுமிடம் அவர் பேச தொடங்கினார் ஆம்புலன்ஸ் சொல்லுவது எப்படி? அப்போ ஒரு அரசு இப்படி இப்படி ஒரு கீழ் இறங்கி இப்படி கூட எடுத்துக்கலாம். நாங்க ஆம்புலன்ஸை விடுற மாதிரி இருந்தா நான் ஆமான்னு கூட சொல்லுவேன். எப்படி தெரியுமா, எடப்பாடி பேசுற பேச்சுக்கு அவருக்கு எதுவும் ஆபத்து வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக ஆம்புலன்ஸ் அனுப்பணும்னு கூட சொல்லலாம். அவர் சொன்னதுக்கு நான் விளக்கம் கொடுக்குறேன். நான் வந்து இப்ப ஏதாவது பண்ண போறேன்னு சொல்றேன்னா அதுக்கு கூட அவரு வேணும்னு ஆம்புலன்ஸ் வந்தது அப்படின்னு சொன்னா இது கூட இருக்கலாம், எடுத்துக்கலாம்னு சொன்னேன். இப்ப அதை விட்டுருவோம், சப்ஜெக்ட்டுக்கு வந்துருவோம். நான் திரும்பி என்ன கேட்கிறேன், 45% வராது. இங்க பாருங்க, தமிழ்நாட்டு மக்கள் இப்ப ஏன் அமித்ஷாவுக்கு இந்த பயம் வந்தது? எதுவும் தமிழ்நாட்டுக்குள்ள இனி பண்ண பயமா எச்சரிக்கையா சார்? சார் பயம் சார் என்ன தெரியுமா, இப்ப அவருக்கு பிரச்சனையே இந்தியாவில் தமிழ்நாடு முதலமைச்சர் தான். முப்படையும் கட்டி ஆளுற மூளைப்பணம் உள்ள மாதிரி இந்தியாவில் எந்த பக்கம் போனாலும் இவர் தான். ஆன்லைன் ரம்மிக்கு ஒரு சட்டம் கொண்டு வந்தோம், அன்னைக்கு 5 பேர் செத்த அன்னைக்கு ஆளுநர்கிட்ட கொடுத்தோம், விட்டுட்டீங்க. அன்னைக்கு பிஜேபி எடப்பாடி வாய மூடி இருந்தீங்க. ஆனால் என்னாச்சு, சட்டம் நின்றுது, 50 பேர் செத்துட்டான் தமிழன். இப்போ இந்தியாவில் நீங்கள் சட்டம் கொண்டு வரீங்க. இப்போ இதெல்லாம் யார் வழிகாட்டுதல்? நாங்கள். இப்போ வைஸ் பிரசிடென்ட் எலெக்ஷன் வருது, இந்த எலெக்ஷனுக்கு நாங்கள் யார் நிறுத்தணும்? ஆந்திராவில் இருக்க சுதர்சன் ரெட்டி ஒரு நீதியரசர். இதெல்லாம் அவங்களுக்கு எங்க பிரச்சாரம் அவங்களுக்கு வர இந்த பிரச்சாரம் அவங்களுக்கு பயத்தை உருவாக்குது. எங்க வைஸ் பிரசிடென்ட்லயே பிரச்சனை வந்துருமோ? ஏன்னா இதை நம்ப முடியாது. அவங்க சொல்றாங்க மெஜாரிட்டின்னு. இப்போ எங்க தெரியுமா வருது? நான் சொல்லிடுறேன். 69 இப்படிதான் ஒரு தேர்தல் நடந்தது, ஜனாதிபதி தேர்தல். வி கிரி நின்னாரு. அன்னைக்கு இந்திரா காந்தி வி கிரியை நிறுத்தணும். நிறுத்திட்டு பின்னாலே பார்த்தீங்கன்னா இவர் சஞ்சீவி ரெட்டி நின்னது. காங்கிரஸில் 2 கோஷ்டி. திமுக ஆதரவோட இந்திரா காந்தி அடித்து வி கிரியை உட்கார வச்சோம். உட்கார்ந்துட்டு அதே மாதிரி இது கூட அமைப்பு ஆர்எஸ் பாரதிகிட்ட தான் காப்பி அடிச்சுட்டு வந்தேன். வரலாறு சொல்கிறேன், இவர் வேணா இல்லைன்னு சொல்லுங்க. இதெல்லாம் மாதிரி இன்னைக்கு சுதர்சன ரெட்டி ஆந்திராவில் போட்டிருக்கோம். உங்கள் பஸ்ஸுக்கு டிரைவர் கண்டக்டர் யார்? ஒரு பக்கம் சந்திரபாபு நாயுடு, இன்னொரு பக்கம் நிதிஷ்குமார். இப்போ ஆந்திரா கேள்வி கேட்கும், பிரச்சனை
இல்ல அவங்க ஓட்டு சிபி ராதாகிருஷ்ணன் சொல்லிட்டாங்க பாருங்க. இதெல்லாம் எங்க இருந்து வரும்? இதெல்லாம் பயம். உடனே எங்களை பார்த்து கேக்குறீங்க சிபிஆருக்கு தமிழர்கள் ஓட்டு போடுவாங்க. எல்லா விஷயம் ஒரே நேரத்துல பேச முடியாது. நான் அதுக்கும் சொல்லிடுறேன் பதில். ஓகே நான் சொல்லிடுறேன். நீங்க சொல்றது நான் சொல்ற பதில். நான் ஒரே சிபிஆருக்கு திமுக ஏன் வாக்களிக்காது நான் சொல்றேன் கேட்க. சார் டிபேட் டைவர்ட் பண்ணாதீங்க. அவர் பாசிட்டிவ் ஸ்டேட்மென்ட்டா சொல்றாரு. இல்ல நான் வர நான் சொல்லிடுறேன். அப்புறம் விளக்கம் கொடுங்க. ஏன் சிபிஆருக்கு திமுக ஆதரவு தராது? வேற ஒண்ணும் இல்ல. ஏன்னா ஒரு தமிழர் அவ்வளவுதான் பிரச்சனை. சிபிஆர் யாரு சார்? சிபிஆர் இங்க பாருங்க. சிபிஆர் யாரு? இந்தியாவிலேயே அரசியல் சாசன சட்டம் எதுன்னு கேட்டீங்கன்னா மனுஸ்மிருதின்னு சொன்ன ஆர்எஸ்எஸ் வித்துவான். சரி ஓகே பதில் ஓகே பாசிசம் ஓடுது. அவர் எப்படி சார் சூர்யா இல்ல நான் நம்பருக்கு வந்துருங்க விஷயம் கவுண்டர் பண்ணி ஆகணும். அதாவது இவ்வளவு ஒரு நோ பால் போட்டுட்டு போயிருக்காருன்னு அது ஸ்கோர் பண்ண வேண்டியது என்னுடைய கடமை. அதாவது அவர் ஆர்எஸ்எஸ் காரனா, வாஜ்பாயும் ஆர்எஸ்எஸ் காரர் தான், மோடியும் ஆர்எஸ்எஸ் காரர் தான். மோடி அவர்கள் 2002 குஜராத் முதல்வராக இருக்கும்போது நீங்க ஆதரவு கொடுத்தவங்க தான். இப்போ சிபிஆரை ஏன் இவர்கள் ஆதரிக்கல? இப்போ அவர் பேசும்போதே சொல்லிட்டாரு, நீங்க சிபிஆர் நிறுத்தினீங்க, நாங்க ஆதரிச்சோமா, ரெட்டியை ஆரம்பிச்சோம்னு சொல்லாரு. ஏன் அப்படின்னா இவர்களை பொறுத்த வரைக்கும் கருணாநிதி குடும்பத்தை தவிர வேறு எந்த தமிழரும் எந்த உயர் பதவிக்கும் சென்று விடக்கூடாது அப்படின்ற ஒரு நயவஞ்சக போக்கு. மூப்பனார் பிரதமராக கூடாது. ஒரு நான் பதில் சொல்ல, மூப்பனார் பிரதமர் ஆகக்கூடாது. அப்துல் கலாம் 2007 இரண்டாவது முறையா முதல் முறை ஆதரவு அவங்க என்ன 10 ஓட்டு வச்சிருந்தாங்க. இரண்டாவது முறை ஏன் ஆக்கல? அப்போ தமிழர்கள் ஜனாதிபதி தமிழர்கள் ஜனாதிபதியாகவும் துணை ஜனாதிபதியும் ஆகிவிட்டால் இவங்க ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் புரோட்டோகால்ல அதிகமா போயிடுவாங்க. அதனால இவர்கள் தமிழர்களை அடிமைகளாக பார்ப்பதால் எந்த தமிழரும் டாபிக்கே மாத்தாதீங்க போக கூடாது. சார் அமித்ஷாவோ நிக்கிறோம். நீங்க கொடுக்கல தமிழர் இல்ல சார். நீங்க சொல்ல வேண்டாம். நீங்க வரக்கூடிய தேர்தல்ல சார் பாஜக ராதாகிருஷ்ணன் தமிழர் இல்ல கொங்கு பகுதியில இல்ல கொங்கு தமிழ்நாட்டுல 2026 58 தொகுதியிலும் படுத்தோல்வி அடையும் போது சிபி ராதாகிருஷ்ணன் தமிழ்நாட்டுக்காரரா இல்லையான்றதுக்கு நீங்க பதில் செஞ்சுக்கீங்க. சார் கேப்போம் ஒரே ஒரு வார்த்தை. நீங்க வந்து கிறிஸ்டின் மதம் மாறினா பைபிள் படிக்கணும், முஸ்லீம் மதம் மாறினா குரான் படிக்கணும், இந்து இல்லைன்னு சொல்லிடுவீங்க. அத மாதிரி நீங்க பிஜேபி மாறிட்டாலே பாசிசம் தான். இப்ராஹிம் 39% வாக்குகளை குறைத்து மதிப்பிடுறீங்களா? ஏன்னா ஏற்கனவே 2021 அவங்க நாங்கள் 3% தான் ஆட்சி இழந்தோம் அப்படின்னு தொடர்ந்து சொல்லிட்டு இருக்காங்க. ஒரு அரசு மேலே நிச்சயமா அதிருப்தின்றது இருக்கும். அந்த அதிருப்தியும் சேர்ந்ததுன்னா கூடுதலாக அவங்க வாக்கு வாங்க வாய்ப்பு இருக்குல்ல? கண்டிப்பா இல்லை. என்னன்னு கேட்டீங்கன்னா 10க்கும் மேற்பட்ட தோல்விகளை இன்றைக்கு இருக்கக்கூடிய அதிமுகவுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சந்தித்திருக்கிறார். இன்றைக்கு அப்படிப்பட்ட ஒரு பொருந்தா கூட்டணியில இருந்து கொண்டு இன்றைக்கு வந்து ஒரு விஷயத்த நீங்க நல்லா கவனிக்கணும் கார்கே. இன்றைக்கு வரைக்கும் நம்மளுடைய அமித்ஷா அவர்களோ இன்றைக்கு ராகுல் காந்தி பத்தி பிரதமருடைய நாற்காலிக்கு பத்தி பேசினாரு, இங்க இருக்கக்கூடிய அண்ணன் உதயநிதி குறித்து முதலமைச்சரை பத்தி பேசினாரு. தவிர்த்து இவங்களுடைய அலையன்ஸ் இருக்கு. அலையன்ஸ்ல யாரு சீஃப் மினிஸ்டர் எடப்பாடி தான் அப்படின்னு ஓபன் ஸ்டேட்மெண்டா இல்ல எடப்பாடி அவர்களுடைய பேரை கூட குறிப்பிட மாட்டாரு. இதுதான் சென்னையில சொன்னாரு, எங்க கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி. இல்ல ஒரு செகண்ட், இப்ப நான் என்ன கேக்குறேன், நீங்க இங்க வந்து ஒரு பிரச்சாரத்தை மேற்கொள்றீங்க. என்ன மேற்கொள்றீங்க அப்படின்னா ஒரு 7000 பூத் ஏஜென்ட்கள் இருக்கிறாங்க. கிட்டத்தட்ட தமிழ்நாடு முழுவதும் 80,000 பூத் ஏஜென்ட்கள் இருக்கிற இடத்துல ஒரு 7,900 பூத் ஏஜென்ட்டை வச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 10% கூட இல்ல அப்படி ஒரு பூத் ஏஜென்ட்டை பாஜக வச்சுட்டு அதற்கு ஒரு பிரச்சாரம் மேற்கொள்றீங்க. என்னன்னா 12% என்னிடம் வந்து அதிகப்படியான வாக்கு சதவீதம் இருக்கு. என்ன வாக்கு சதவீதம் இருக்கு? 2016 தேர்தல் களத்துல நான் தெளிவாக சொல்கிறேன் 2.86%. 2026 2.60%. எப்பனா அண்ணாமலை அவர்கள் வந்ததுக்கு பின்பாக குறைஞ்சிருக்கு. அப்ப எங்களுடைய கேள்வி என்பது ரொம்ப தெளிவா இருக்குங்க. என்னன்னா ஸ்டேட் எலெக்ஷன் சென்ட்ரல் எலெக்ஷன்ல 2 நாமினேட்டட் பர்சன் தான். சென்ட்ரல் எலெக்ஷன் வந்தீங்கன்னா who is going to be a prime minister? யார் இந்திய நாட்டுடைய பிரதம மந்திரி? இங்க தமிழக தேர்தலை குறித்து யார் முதலமைச்சர் கேண்டிடேட்டை நீங்க முன்னாடி வச்சு தேர்தல் பிரச்சாரம் பண்ணணும். நாங்க சொல்றோம் காங்கிரஸ் சார்பாக இன்றைக்கு இன்று அளவுல இன்னைக்கு தேதி வரைக்கும் கண்டிப்பாக மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் எங்களுடைய முதலமைச்சர் கேண்டிடேட் அப்படின்னு சொல்றோம். இதுல கூட்டணியில வருங்காலத்துல உதயநிதி அவர்கள் சொன்னால் அதை ஏற்க தயாராக இருக்கிறோம். காரணம் ராகுல் காந்தி அவர் இந்திய நாட்டு பிரதமராக மு க ஸ்டாலின் அவர்கள் அறிவிக்கும் போது உதயநிதி குறித்து அறிவிப்பதில் எந்த தவறும் கிடையாது. அதற்கு தகுதியானவர் தான். இன்னும் சொல்ல போனா தேர்தலில் வெற்றி பெற்று
மக்கள் நீதியால மக்களுடைய அடிப்படை ஜனநாயக கடமையான தேர்தல் திருவிழால வெற்றி பெற்று தான் அவர் வந்திருக்கிறாரு. சும்மா அமித்ஷாவுடைய மகன் ஜெய்சா போல நாமினேட்டட் பர்சனா ஒரு போர்டு மெம்பரா அவர் ஆகல. அப்போ ஒரு கருத்து என்பது எடுத்து வைக்கும்போது தெளிவா எடுத்து வைக்கணும். இதற்கு முன்பாக பேசின பொங்கலூர் பழனிசாமி அவர்கள், பொங்கலூர் மணிகண்டன் மன்னிக்கணும், அவரோட பேர் சொல்லி பழனிசாமி என்ன ஞாபகம் வந்துருது. ஆமா, என்னன்னா மணிகண்டன் சார் பேசினாரு. அண்ணன் ஒரு விஷயத்தை ஞாபகப்படுத்த, 2002 அதிமுகல அன்றைக்கு ஒரு சிறப்பு விவாதம் நடைபெற்றது சட்டமன்றத்துல. ஏப்ரல் 26, 2002 போய் நாட இருக்கக்கூடிய சட்டமன்ற குறிப்புல பாருங்க, ஒசாமா பின் லாடனுடன் வேலுப்பிள்ளை பிரபாகரனை இணைத்து வைத்து பேசியவர் ஜெயலலிதா அம்மையார் அவர்கள். இதை மறந்துட வேணாம். தமிழினத்துடைய மிகப்பெரிய தியாகிகள் நாங்கள், தமிழினத்துக்காக நாங்கள் எங்களை உயிரை கொடுப்போம்லாம் கதலா விடாதீங்க. ஜெயலலிதா அம்மையார் இன்னும் சொல்ல போனா 2002 ஒரு பிரஸ் மீட் பண்ணும்போது கூட சொல்றாங்க, இந்திய எல்லைக்குள்ள வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களை விடக்கூடாது, ஈழத்தலைவர் பிரபாகரன் உள்ள விடக்கூடாதுன்னு கருத்துக்களை எடுத்து வைத்தவர் மறைந்த அம்மையார் ஜெயலலிதா அவர்கள். மறைந்துட்டாங்க, பேச வேணாம், அமைதியா இருக்கிறோம். அந்த கண்ணியத்தை நீங்களும் கட்டுப்பாடாக வைக்க வேண்டும். இரண்டாவது, எடப்பாடி அவர்களை ஸ்ட்ராங் சீஃப் மினிஸ்டர் லீடர் இன்னைக்கு வரைக்கும் அமித்ஷா இல்ல இருக்கக்கூடிய கூட்டணி சார் அண்ணாமலை நேற்று சொல்றாரு சார், அண்ணாமலை இபிஎஸ்ஐ முதலமைச்சராக்குன்றார். நயினார் நாகேந்திரன் அவர் ஊர்லயே கூட்டி விருந்து கொடுத்துட்டாரு. ஒரு ஊருக்கு கூட்டிட்டு போய் விருந்து கொடுத்தாரு. ஆனா எனக்கு கேள்விப்பட்ட விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, வீட்டுல அவர் கூட உட்கார்ந்து பேசினதுக்கு பதிலா நயினார் நாகேந்திரன் கூட பேசினதுக்கு பதிலா சூர்யாக்கு தெரிஞ்சிருக்கும். அதிகப்படியாக அண்ணாமலை அவர்கள் தான் பேசினாங்க. இன்னைக்குமே ஆக்டிங் வேணா மாநில தலைவர் வேற ஆளா இருக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய மாநில தலைவர் யாராக இருக்கிற அதிகப்படியான யார் எங்க நீங்க ஒரே ஒரு கேள்வி, அண்ணாமலை அவர்கள் தெள்ள தெளிவாக சொல்றாரு எடப்பாடி தான் முதலமைச்சர்னு, ஏன் நயினார் நாகேந்திரன் சொல்ல மாட்டாரு? விவாதிக்க தயாரில்ல. நீங்க எப்படி பிக்ஸ் பண்ண முடியும்? 2021 ஒரு இருங்க பொங்கல் பண்ணிக்க முடிச்சிடறேன், அப்புறம் நீங்க பேசிக்கங்க. 2021 தேமுதிக இருந்துச்சு, 2024 தேமுதிக இல்ல, பாமக இருந்துச்சு, பாமக இல்ல. இனி அடுத்து எந்தெந்த கட்சி இருக்கும் இல்லைன்னு சொல்ல, உங்களுடைய ஜன்னல்களையும் கதவுகளையும் திறந்து வச்சிருக்கீங்கன்னு 2024 கூட்டணியில சொன்னீங்க. எந்த கட்சி கூட்டணிக்கு வரதா தயாராக இல்ல, நீங்க பேசிட்டு இருக்கீங்க. சீஃப் மினிஸ்டர் கேண்டீன் இல்ல, எத்தனை கட்சி உங்களோட அன்னைக்கு இருந்தவங்க இன்னைக்கு இல்லன்றாரு, நாளைக்கு எத்தனை பேர் இருக்காங்கன்னு சொல்ல முடியுமான்னு கேக்குறேன் மணிகண்டன். இந்த கவலை சார், இந்த கவலை உங்களுக்கு எதுக்கு? அதிமுக அதை பார்த்துக் கொள்ளும். யார் வர்றாங்க பொறுத்திருந்து பாருங்க. திமுக இல்ல சார், அந்த நம்பர் சொல்றீங்க, அன்னைக்கு நாங்க இவ்வளவு நம்பர் வாங்கணும் ஓட் பெர்சன்டேஜ், இன்னைக்கு இவ்வளவு வரும்ன்றீங்கல்ல, அது அவங்களே உள்ளடக்கியது தானே. நான் ஒரு கருத்து, 2019 நடந்த நாடாளுமன்ற பொதுத் தேர்தலில் அதிமுக பாரதிய ஜனதா உள்ளிட்ட எல்லா கூட்டணி சேர்ந்து வாங்கிய வாக்கு வெறும் 19% தான். ஆனால் 2021 சட்டமன்ற தேர்தல் வாங்கிய வாக்கு பாருங்க 36% வாங்குச்சு. வெறும் அண்ணன் ஜெயக்குமார் தோல்விக்கு காரணம் கூட்டணி காங்கிரஸ் திமுக இருந்தது, வெளியே போச்சு வந்தது, திமுக பிஜேபி போச்சு, திமுக காங்கிரஸ் கூட்டணி தேர்தல் நேரத்தில் அரசியல் சூழ்நிலை இந்த வாரம் பேசக்கூடாது. ஒட்டுமொத்த கட்சி மக்கள் கூட்டணி இருந்தாங்க, இது பலத்து பேச வேண்டாம். இப்ப நீங்க முதலமைச்சர் யார் சொல்லணும்? உங்களுக்கு என்ன கவலை? அதிமுக போச்சு எடப்பாடியாரை தவிர யாரு அதிமுக ஏத்துக்குமா? அது பிஜேபி மாற்றி சொல்லிச்சோம் பேசுற பிஜேபி சூர்யா சொல்ல, இல்ல நயினார் சொல்ல, கேசவ நாயன் சொல்ல, சார் அடிக்கடி அமித்ஷா கூட்டணி ஆச்சுன்னு சொல்லிட்டு போயிடுறாரு சார். அவர் சொல்லலைன்னா பிரச்சனை இல்ல, பரவாயில்ல சார். அதிமுக பத்தி கவலைப்படல. அதிமுக என்ன நினைக்குது? அவர் சொல்றது என்டிஏ என்பது மொத்த கட்சி சேர்ந்து சொல்றாரு. நீ இந்தியா சொல்றீங்க கூட்டணிய, அது மாதிரி என்டிஏ உங்களுக்கு என்ன முரண்பாடு? இது முரண்பாடை அதிமுக பாத்துக்கங்க. அதிமுக பிஜேபிக்குள் எந்த பிணைக்கும் வராது, எந்த பிணக்கும் இல்லை. 26 வெல்வதற்கான யூகத்தை சார் 39 விஜயும் வர்றாரு சார், உங்க ஓட்டு குறையாதா சார்? சார் திமுகவுடைய வாக்கு வங்கியில குறைந்தது 15%. அவர் எம்ஜிஆர் வேற கையில் எடுத்துட்டு வர்றாரு. எம்ஜிஆர் சொல்லுங்க, அதாவது அவர் சிறுபான்மை வாக்குகள் நம்புறாங்க, திமுகவில் பெண்கள் வாக்கு நம்புறாங்க, இளைஞர் வாக்கு உதயநிதி வச்சு நம்புறாங்க. இந்த வாக்குகள் எல்லாம் அவருக்கு போகுது.
திமுக வாக்கு தான் குறையும், அதிமுக வாக்கு குறையாது. ஏன்னு கேளுங்க, திமுக 2021 என்ன சொல்லி ஆட்சிக்கு வந்திருங்க, அதிமுக செஞ்சு சரியில்லை, நாங்க எதை செய்ய போறோம், மக்களை மிகப்பெரிய வளர்ச்சி கொண்டு வரப்போம் சொன்னீங்க இல்லையா, எதுவுமே பண்ணீங்க போது எடப்பாடி ஆட்சிதான் சிறப்பான ஆட்சி என்று மக்கள் விரும்புவாங்க. எனவேதான் இந்த மாதிரி சார் உள்ளாட்சி துறை முறை 143 விருதுகளை எஸ்பி வாங்கி கொடுத்தாரு. இந்த மாதிரி திமுக சொல்ல முடியுமா? ஒண்ணுமே இல்லாம அமித்ஷா பேசுறது, பிஜேபி பேசுறது, இந்த கதவேசியே நாட்டை எடுத்து விட்டார்கள் திமுக. எனவே 26 அதிமுக மிகப்பெரிய வெற்றியை பெற்று எடப்பாடியார் முதலமைச்சராக வருவார். ஓகே, எல்லாரும் ஒரே வரி மட்டும். இவ்வளவு நேரம் அவங்களுக்கு எனக்கு அதிகமாக நேரம் இல்ல, ரெண்டாவது நீங்க 2 பேரும் தான் பேசுனீங்க, இப்பதான் அவங்க பேசுறாங்க. சரி, ஒரே வரியில முடிச்சிடுறேன். அருமை சகோதரர் பொங்கலூர் மணிகண்டனுக்கு ஒரே ஒரு செய்தி. எடப்பாடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியை தமிழக மக்கள் விரும்பாது, ஓட்டடிக்காது. எடப்பாடி தலைமையிலான பிஜேபி ஆட்சியை மறந்துடாதீங்க. அதிமுக ஆட்சி அதான் இல்லைன்ட்டேன். இப்போ இப்ராஹிம் சொன்னார் இல்லையா, நாங்க ராகுல் பிரதமராக்குவோம், நீங்க உதயநிதியை முதல்வராக்கிக்கோங்கன்னு. இதைதான் மக்கள் வெறும் இப்ப ஏற்கனவே ஒத்துக்கிட்டாங்க, ஒப்புதல் வாக்குமூலம். அதாவது இவர்கள் 2 குடும்பம் மட்டுமே இந்தியாவையும் தமிழ்நாட்டையும் ஆள வேண்டும் என்று பதவி விரிப்பு எடுத்து இருக்கக்கூடிய இந்த 2 குடும்பங்களையும் மக்கள் விரட்டி அடிப்பார்கள். இந்தியாவில் ஏற்கனவே விரட்டி அடிச்சிட்டாங்க, தமிழகத்தில் 26 விரட்டி. இறுதியாக அவர் சொல்லாரு, பிஜேபி 2% ஓட்டு தான் வாங்குச்சு, 3% வாங்குச்சுன்னு. 2014 காங்கிரஸ் கட்சி இந்தியாவை 10 ஆண்டுகள் ஆண்ட கட்சி தமிழகத்தில் தனித்து நின்ற போது 39 தொகுதிகளில் 38 தொகுதிகளில் டெபாசிட் இழந்து படுதோல்வி அடைந்தது. இன்னைக்கு தனியா காங்கிரஸ் நின்னாலும் அதுதான் நிலைமை. திமுகவோடு ஒட்டிக்கொண்டு ஏதோ சொந்த சக்தியில நீங்க ஜெயிக்கிற மாதிரி எம்எல்ஏ எம்பி நீங்க பண்ண வேண்டாம். நாங்க தனித்து 18% வாக்கு வாங்கிய மாதிரி காங்கிரஸால் தனித்து ஒரு கூட்டணி அமைத்து தமிழகத்தில் போட்டியிடுவதற்கு திராணி இருக்கின்றதா கேள்வி. சட்டமன்ற தொகுதியிலும் சரி, இங்க இருக்கக்கூடிய 40 வெற்றி என்பது நாடாளுமன்றத்தில் ராகுல் காந்திக்காக போடப்பட்ட வாக்கு. மொத்த தமிழ்நாடு ஸ்டாலினுக்காக போடலையா? தமிழ்நாட்டு சட்டமன்ற தேர்தல்ல ஸ்டாலின் அவர்களை முதல்வராக போடலையா? சூர்யா அப்ப ஸ்டாலின் அவர்களை முதல்வராக போடலையா? பதில் சொல்லுங்க. பொங்கலூர் முடிச்சிருங்க. அதாவது வரக்கூடிய தேர்தல் என்பது ஸ்டாலின் வேண்டுமா எடப்பாடியார் வேண்டுமா என்பதுதான். இந்த ஒற்றை வரியில நிச்சயமாக தமிழ்நாட்டு மக்கள் ஸ்டாலின் நிராகரித்து எடப்பாடியாரை அரியணை ஏற்ற உறுதியா இருக்காங்க. 26 மிகப்பெரிய வெற்றி பெற்று தனித்து அதிமுக ஆட்சி அமைக்கும். பொறுத்திருந்து பார்க்கலாம். அமித்ஷாவுடைய கணக்கும் வியூகமும் அடுத்தடுத்த நாட்களில் பலிக்கும் அப்படின்றத விவாதத்தில் இணைந்த விருந்தினர்களுக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நேயர்களே. தொடர்ந்து இணைந்தீர்கள் தந்தி தொலைக்காட்சியுடன்.